வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி என்பது நம் இந்திய கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான பண்டிகையாகும். இந்த நாளில் நாம் முத்திரையில் இருக்கும் விநாயகப் பெருமாளை ஆராதித்து நம் வாழ்க்கையில் சகல துரிதங்களையும் விலக்கி நலத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே நம் எண்ணம். விநாயகர் என்பது பார்வதியின் மகன். அவரது பிறப்பு எப்படி நடந்தது என்பதற்கான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பார்வதி தேவி குளிக்கச் செல்லும் போது தனது தோளில் இருந்த மண்ணை வைத்து உருவாக்கியவர் விநாயகர். கதைப்படி சிவபெருமான் அறியாமல் வந்தபோது விநாயகர் அவரை தடுத்தார். கோபம் கொண்ட சிவபெருமான் விநாயகரின் தலைகளை இழுத்துவிட பின்னர் பரிதாபப்பட்டு யானையின் தலை பொருத்தி அவரை மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பிறகு விநாயகர் உலகத்தின் முதன்மை விநாயகன் ஆகி நமது வழிபாட்டில் மிகவும் முக்கியமானவரானார். விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவம். விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்னர் விநாயகருக்கு விரதம் கடைபிடிக்கும் நாளாகும். விக்னங்களை, தடைகள் விலக்கி நம் வாழ்வில் சுபிட்சம், மகிழ்ச்சி, நலம் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டிய பண்டிகை இது. விநாயகர்தான் விநாயகத்துவம் என்ற சொல்லால் அறியப்படுபவர். விநாயகன் என்பதன் பொருள் தடைகளை அகற்றுபவர் என்பதை குறிக்கிறது. விநாயகரை பூஜிக்கும் போது பின்பற்ற வேண்டிய முறைகள். விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை ஆராதிக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் பூஜை செய்யும் முன்னர் நம் மனம் மற்றும் உடலை புனிதமாக்கி சுத்தம் செய்வது முக்கியம். முதலில் விநாயகருக்கு அஷ்டோத்திரம் அல்லது 108 நாமாவளி சொல்வது வழக்கமானது. பின் விநாயகருக்கு பிடித்த நெய், மோதகம், கோழுக்கட்டை போன்ற நிவேதனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விநாயகருக்கு கற்பூரம் தீபம் காட்டுவது, விரதம் கடைப்பிடித்து தீபாராதனை செய்து நிவேதனம் வைத்துவிட்டு குடும்பத்துடன் பக்திபூர்வமாக அந்த பூஜையை முடிக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியில் இப்பொழுது பலர் விநாயகரை வீட்டிலும் நிறுவி பல நாட்கள் பூஜித்து பின்னர் கடலில் அல்லது ஆற்றில் தகுதி செய்து விடுகின்றனர். இது விநாயகரின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது. பூஜையின் ஆன்மீக பலன்கள். இந்த பூஜை நம்மை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதாகவும், விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யப்படும் விரதம் நம் மனதையும் உடலையும் சுத்தமாக்கி நமது செய்கைகளில் சுபிட்சத்தையும் வளத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த பூஜையை பக்தியுடன் உன்னிப்பாக செய்து விநாயகரின் அருள் பெற வேண்டும். நன்றி நண்பர்களே. இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டி விநாயகரின் அருள் பெற்றிட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நமது வாழ்க்கையில் சந்தோஷம், சுபிட்சம், நலம் எப்போதும் நிலைக்குமாறு இந்நாளில் நாம் அனைவரும் விநாயகரை வணங்குவோம்.